ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயற்கைக்கும் இறைவனுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் வந்து படம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இயற்கைக்கும் இறைவனுக்கும் ரொம்ப நன்றி. நீங்களாம் வந்து படம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஒரு புது அட்டெம்ப்ட் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அதிலெல்லாம் நாங்கள் நல்லா நடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்குது. இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல படத்தை எப்பவுமே யாருமே கைவிட்டதில்லை. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே தேவை. கண்டிப்பாக June 6 எல்லோரும் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் கலை இயக்குனராகவும் ஒரு சின்ன கேரக்டரில் நடிச்சிருக்கேன். இந்த படத்தின் இயக்குனர், இந்த படத்தினுடைய இயக்குனர் இசை அண்ணன் அவர்களுக்கும் தயாரிப்பாளராகவும் இருந்த அவருக்கு டெக்னீஷியனாக நான் முதல்ல நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமூகத்திற்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு கதையை யாரும் தொட முடியாத ஒரு விஷயத்தை அவர் தொட்டு, அது சொந்த பணத்தை வைத்து எந்த விதமும் ஒரு தயக்கமோ பயமோ இல்லாமல் எங்களை போன்ற டெக்னீஷியனை வைத்து ஒரு சிறந்த படத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக என் சார்பாகவும் இந்த படக்குழுவின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படம் அமைய உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ஃபஸ்ட்டு வேலையை வந்து நீங்களே எடுத்துகிட்ருக்கீங்களா, அந்த வேலை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து கேமராமேன் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் இந்த படத்துலேருந்து டைரக்டர் மூலிமா ஒரு நடிகனாக வந்திருக்கேன். எனக்கு எப்படி கேமரான சப்போர்ட் பண்ணீங்களோ இந்த படத்துக்கு அது மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வெற்றிகரமாக ஆக்கணும் மக்கள் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக அது தப்பான படமாக இருக்காது. ஒரு விஷயத்த சொல்கிற விஷயமா, நல்ல விஷயமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் பரமேஸ்வரன் ஃபாத்திமாவோட மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்தி. ஸோ எல்லோரும் வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தருணத்தில் நான் இயக்குனர், என் கேமராமேன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும்னு தேங்க்யூ ஸோ மச். சார் நீங்கள் தான் சார் பக்கத்தில் வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். அதாவது பத்திரிகையாளர் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அறிவு பசி உள்ளவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உலகத்துக்கே அறிவு அள்ளி கொடுக்குறவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த படம் உறுதியாக பிடிச்சிருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சொல்ல எங்களுக்கு பேருதவி புரிய வேண்டும். உறுதியாக அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லையே, இது வந்து அப்படி நாங்கள் சொல்லலையா, இல்லை எந்த மதத்தையும் எதிரானவர்கள்னு சொல்லவே இல்லை. நான் கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரானா இந்து ஆதரிச்சிருக்கணும், முஸ்லாமே ஆதரிச்சிருக்கணும். இது ஒரு கதை. இந்த கதை நடந்த சம்பவங்கள் ஒரு கோருவை. ஆமாம். இல்லை, நான் வந்து என்ன சொல்கிறேன், சாமியை நம்ம வந்து ஒரு பேரில் கூப்பிட்றோம் தவிர எல்லாமே சாமி தான். அந்த சாமியை தான் நம்ம இப்போ இயேசுவாக இருந்தாலும் அதில் நம்ம ஒரு சாமியாக தானே பார்க்குறோம். அதனால் இது ஒரு சாமிங்கிற இடத்துல தான் நம்ம பொதுத்தன்மையோடு தான் பார்க்குறோம். அதனால் உறுதியாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும், மக்களும் உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறோம். இல்லை, நான் வாழ்ந்த கதை, நான் அனுபவித்த கதை. என் சிறு வயது முதல்ல நான் அந்த எல்லா இதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். உறுதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டோம். என்னுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டது, என்னுடைய உறவுகள் பிரிக்கப்பட்டது. அப்போ என் உறவே அங்கே போய் என் மூதாதையர்களை, என் சாமிங்கிறது வேறு யாரும் இல்லை, இயேசு உட்பட இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தான் மரணித்த பிறகு அவர்கள் சாமி ஆகிறார்கள். ஏன்னா இயேசு இறந்ததுக்கப்புறம் ஒரு 100 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க, அது எவ்வளோன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்கள மனசாட்சியை உறுத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை சாமியை கும்பிடுறாங்க. இந்த படத்தோட ஒன்றுலன்னு என்னென்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஒன்றுல என்னென்னா, நீங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது தாய் தந்தையும் சரி, நம்முடைய தாத்தா பாட்டியும் சரி, இறந்துட்டா நீங்கள் கும்பிட்டா சாமி, கும்பிடலன்னா அவங்க ஒரு பேய்ங்கிறத அந்த படத்தோட நான் ஒரு கதையாக சொல்லியிருக்கோம். தவிர வேறு எதுவுமே இல்லை.
நீங்கள் சொல்லுங்கள் எதில் முரண்படுறேன்னு சொல்லுங்கள். மதம் மாறி பாதிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க. பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து மாறணும்ன்றீங்களா மாறக்கூடாதுன்றீங்களா? அடையாளங்களை அழித்து விடாதீர்கள்ங்கிறேன். நீங்கள் மதம்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நான் வந்து வெளிநாட்டில் போய் என்னுடைய சடங்கு, என்னுடைய பண்பாடு, என்னுடைய பழக்க வழக்கங்கள்னா எதில் வருது? அது மதத்தில் வருதுன்னு நீங்கள்லாம் பார்க்குறீங்க. நான் அப்படி பார்க்கல, என் மண்ணின் அடையாளமாக பார்க்குறேன். நான் அது ஒரு அரபு நாட்டு ஏதோ ஒரு வெள்ளைக்காரனுடைய அடையாளத்தையும் நான் பின்பற்றும் போது அது அவனுடைய அடையாளமாக தான் இருக்கும். நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்தியன், என் மண் சார்ந்த அடையாளமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். தவிர வேறு எந்த மாற்று மதத்தை குறை சொல்வதற்காக இந்த படம் இல்லை. இல்லை, அது ஒரு மனிதர் பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான். அதுக்கு மதம் தடையாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சட்டத்தை நம்ம எங்கேயும் மீறலை. இந்திய ஆமா இல்லை அதான் சொல்கிறேன்ல, வரலாற்றுகள் நிறைய திருத்தப்பட வேண்டியிருக்கு. கோர்ட்டில் நீங்கள் சொல்கிறது கொடி இல்லை அதான் இன்னைக்கு அப்புறம் எத்தனை அமெண்ட்மெண்ட் வந்துருக்குது, எத்தனை சட்டங்களை திருத்தப்பட்டிருக்குது. அப்போ அந்த சட்டத்தை ஏற்றுனவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கணுமா இல்லையா? அந்த சட்டத்தை ஏற்றுனவங்களுக்கு தெரியாதான்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ ஏன் மாற்றிருக்காங்க? தேவை, இந்த நாட்டில் தேவை இருக்கிறத ஒரு விஷயம். மக்கள் வந்து தன்னுடைய பூர்வீகம் என்ன, தன் மண்ண அடையாளம் என்னங்கிறது அது தெரிஞ்சிருக்கிறதாண்டி வரும்போது அதுக்காக தேவைப்படுது, மாற்றுறாங்க. சரி, கிறிஸ்துவ மதம் ஒரு நிமிஷம், இதுதான் நீங்கள் படத்துடைய கதையே அதுதான். கிறிஸ்துவ மதம் எந்த கோயிலு கட்டிச்சு, எந்த ஸ்கூலு கட்டிச்சுன்னு சொல்லுங்கள். பேர் வச்சிருக்குது. சொல்றேன் என்ன பேச விடுங்க. அரசு அந்த பள்ளிக்கூடம், நான் படித்த பள்ளிக்கூடமே கிறிஸ்துவ. நான் இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க கிறிஸ்துவ பள்ளியோட தான், ஏன்னா அதுதான் அவங்களுடைய எண்ணம் கூட. ஆனால் அந்த பள்ளிக்கூடம் அரசு உதவி பெறதாக இருக்கும். அந்த இடம் கொடுத்தது அரசு, வெள்ளக்காரங்கிறது இடம் கொண்டு வந்தானே. அப்புறம் அதுக்கு அந்த வரி எல்லாமே அரசு கட்டுது. அப்போ இது எது இந்த கவர்மெண்ட் யாரு? இந்து மதமே நான் இல்லை. இங்க நான் மதமே சொல்லல, என் மண் சார்ந்த அடையாளம் தான் சொன்னேன். அத்தனை ஸ்கூலுமே என் மண் சார்ந்த ஸ்கூல் தான். இது இது இந்து இல்லைங்க, இன்னும் அரசு சார்ந்து இருக்குது. அவ்வளவு அரசு உதவி பெற பள்ளிக்கூடம் பேர் வச்சிருப்பாங்க. அவ்வளவுமே அரசு கொடுத்த பணம் தான், அரசு கொடுக்க சம்பளம். அதில் தான் நம்ம டைலாக் வச்சிருப்போம். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அரசு தான் சம்பளம் கொடுக்குன்னு வச்சிருப்பேன். அரசு தான் சொல்லியிருப்பேன், யாருடைய தனிப்பட்ட இதில் இல்லை. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இல்ல சுதந்திரத்துக்கு அதுக்கு முன்னாடி நம்ம பள்ளிக்கூடம் இல்லைங்கிறீங்க. இல்ல சார், உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல இருங்க, பள்ளிக்கூடம் பள்ளி இல்ல நீங்க சொல்றது நம்ம ஊர் பாதர்னு சொன்னீங்கன்னா நான் வந்து எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இதே வெள்ளைக்காரன் 1800 ஐயா சொன்னதுனால சொல்றேன். வெள்ளைக்காரன் அங்கிருந்து அவங்க வீட்டுல இருந்து பணம் கொண்டு வந்து கொடுத்தானா? என்ன படம் சொல்றீங்க? இங்க இருந்து பணத்தை கொண்டு போயிருக்காங்க தவிர யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. என் மண் சார்ந்து ஏங்க அவரே இங்க பிழைக்கத்தானே வராங்க, அவங்க ஒரு வியாபாரம் செஞ்சு வராங்க. அப்புறம் எப்படிங்க அவங்க எங்கிருந்து பணத்தை கொண்டு வந்துருப்பாங்க? அது கொடுத்துட்டோம், அது முன்னோர்கள் கொடுத்தாங்க. அதான் நான் அதுக்கு தவறை நான் திருத்திக் கொள்ள கூடாதா? நான் என்ன சொல்றேன், இந்த படத்துல இல்ல சார், இந்த படம் இல்ல அது நம்ம அது நீங்க உங்களுடைய இது. நான் அதுக்கு முன்ன இங்க ஸ்கூல் இல்ல, இந்திய சுதந்திர அடைக்கு முன்ன பச்சைப்பா காலேஜ் யார் கட்டினா? பச்சையப்பன் கல்லூரி யார் சார் கட்டினா? யாரு எதுக்கு கட்டினா? இந்த பின்னாடி நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். நான் எனக்கு அந்த கல்லூரி நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா சார், யாருமே நான் வெள்ளைக்காரன் பணம் கொண்டு வந்து இந்த கல்லூரி எனக்கு 5 பைசா எனக்கு செலவு பண்ணல நான் சொல்றேன். என் பணம், என் மக்களுடைய பணம், என் மண்ணுடைய பணம், என் மண்ணுடைய வளம். அதுதான் என் மக்களுக்கு அறிவுக்காக. எல்லாம் ஏன் கொண்டு போகல? நானும் படித்தேன் சார், நானும் கிறிஸ்டின் ஸ்கூல்ல படித்தேன். நானும் ஸ்கூல் இல்லை, நான் அதை சொல்றேன். ஏதான் சொல்றேன், அதை நான் தப்பு சொல்லலை, நான் தப்பே சொல்லலை. ஆனா எனக்கு அந்த கல்வி, எனக்கான கல்வியை கொடுத்த ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்தது அரசு, அந்த இடம் கொடுத்தது அரசு, அந்த இடத்துக்கு வரி கொடுத்தது அரசு கொடுத்துட்டு ஏன் நீ கிறிஸ்டின் ஸ்கூல் சொல்றீங்க? இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கு சார். அதுக்கு முன்னாடி யாரு இருந்தா? அப்போ 54 முன்னாடி தான். 54 வரைக்கும் தமிழ்ல ஸ்கூல்களில் தமிழே கிடையாது சார். மிஷினரி கிடையாது சார், மிஷினரி கிடையாது. ஒரு வெள்ளைக்காரோட அந்த அப்ப வெள்ளைக்கார அது ஆமா சார். அப்ப என்ன கல்வி? அப்ப அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி நான் கல்வி வச்சிருந்தேன். அங்க நான் அந்த படத்துல வச்சிருப்பேன். இங்க இல்ல குருகுலங்க, அதே தவறு சார். குருகுலங்கிறதே தவறு.
சார் எங்கள் ஆட்சிக்கு எங்கள் அப்பாவுடைய அம்மா எங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு 80 வயசு, எங்கள் ஆட்சிக்கு 90 வயசில் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு படித்து கொடுத்தது ஒரு வாத்தியார் வந்து ஒரு பறையர். என்னன்னா இன்னைக்கு அவங்க வீட்டில் போய் தான் யார் பள்ளிக்கூடம் வச்சிருக்காருன்னா அவங்க ஆத்தியார் அவங்க வீட்டில் திருநெல்வேலியில் போய் அவங்க வீட்டில் போய் தான் படிக்கணும். அதுதான் நடைமுறை இருந்தது. அப்போ சில இடத்துல இல்லை அது எல்லா இடத்துலையும் சார் நீங்கள் சொல்கிற அந்த குருகுலத்தில் நீங்கள் பார்ப்பனர் சொல்கிறீங்க, பார்ப்பனர் இல்லாத ஊர் எத்தனை ஊர் இருந்தது? பார்ப்பனர் இருக்கிற ஊர் எந்த ஊர் எத்தனை ஊர் இருந்துச்சு? அப்போ மற்றவங்களாம் கற்றுக்கிட்டு தானே எப்படி படத்துக்கு வாங்க வந்திக்கணும்? நான் வந்திக்கணும் சார். ஐயா கேட்ட இல்லை சார், தயவுசெய்து படத்தை பற்றி கேளுங்க. படத்தில் உள்ள கதைகள் உங்களை வந்து பிடிச்சிருக்கா இல்லையா? ஒரு லவ் இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு ஒரு பெண் வந்து பாத்மியாங்கிற ஒரு பெண்ணு, சின்ன தமிழ் செல்வி வந்து பாத்மியா மாறி அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கை. ஏன்னா இங்கே ஒருத்தர் காதலிக்கிற சின்ன வயசுல, அப்புறம் அது பிடிக்காத வாழ்க்கைக்கு போறா, மறுபடியும் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்படுற ஒரு சின்ன பெண்ணோட வாழ்க்கை சார் இந்த கதை. வேற இதுல எதுவுமே கிடையாது. அதனால படத்தை பத்தி நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்கு உண்மையிலே. அதாவது எல்லா மதங்களையும் ஈக்குவலா படுத்தி கடைசியில் புராதனது யாருங்க தெளிவா சொல்லிருக்கீங்க. படம் நல்லா இருக்கு. நன்றி. சின்ன பேர் ஏதாவது பசங்க படம் திறன்னு கவலை. நன்றிங்க. அதாவது எல்லா பத்திரிகை பிரஸ் மீட்லயும் படம் பிரஸ் மீட்ல அண்ணன் பிரச்சனைக்கு ஆளா இருப்பார். அண்ணன் ஆதரிச்சிருக்காப்ல அந்த படத்தை. இல்ல நெத்திங்கிறது அதான் அடையாளங்கிறேன் நான். அது ஒரு இந்துன்னு நீங்க சொல்லாதீங்க. அது பெரிய சயின்ஸ் இருக்குல்ல. அவர் தமிழர், பெருந்தமிழர், கல்வி கொடுத்தாரு. எந்த காமராஜர் கல்வி கொடுத்தது இன்னைக்கு சொல்றமா இல்லையா? முக்கியமான ஒரு விஷயம். சரி, படத்தை பத்தி பேசுங்க. படத்துல பண்ண ஒரு தவறு என்ன அப்படின்னா, நீங்க குலசாமின்னு சிவலிங்கத்தை காட்டியிருக்கீங்கல்ல. எந்த ஒரு தமிழருக்கும் சிவலிங்கம் வந்து குலசாமி இல்ல. நான் எங்க சிவலிங்கம் குலசாமின்னு சொல்லவே இல்லை. அதை காட்டியிருக்கீங்க. பரமசிவன், அதாவது ஒரு மனிதன், பரமசிவன்ங்கிற ஒரு மனிதன் அவன் சாமி ஆயிட்டான். அந்த பரமசிவன் அப்படிங்கிறது வந்து வடமொழிக்காரங்களுக்கு தான். யார் சொன்ன? சரி, வடமொழி எந்த மொழி? சரி, நான் ரொம்ப விவாதம் பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெரியாத விஷயத்துல நான் பேசுவேன். அல்ல வடமொழி எந்த மொழி சொல்லுங்க. நான் படிச்சிருக்கேன். வடமொழி எந்த மொழி சொல்லுங்க. வடமொழி எந்த மொழி? வடமொழி எல்லாரும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வடமொழியே சொல்லிவிட்டான். வடமொழின்னு ஒண்ணு கிடையாது. அவனுக்கு அங்கங்க தாய்மொழி இருந்ததை தவிர வேற எவனுக்கு வடமொழி கிடையாது. உயிர் மொழி தமிழ். அப்புறம் வடமொழி எப்படி வரும்? அப்புறம் எப்படி வடமொழி? இந்தி உருவாக்கப்பட்டது. ஆமா, நான் எடுத்துக்கிறேன். தமிழ் தான். ஆமா, இன்னைக்கு பாருங்க அதை கூட பேச முடியாம கமல் பாருங்க. கமல் சாருக்கு அவ்வளவு பிரச்சனை. தமிழ் பிரச்சனை. யாரா அதை எல்லா இடமும் அவரு இல்ல இன்னைக்கு உறுதியா இல்ல, அனாதையா நிக்கிறாரு. திராவிடம் கைவிட்டுருச்சு, ஆரியம் கைவிட்டுருச்சு. அவரை அனாதையா நிக்கிறாரு. எங்க உறுதியா நிக்கிறாரு? அவர் அனாதையா நிக்கிறாரு. இவரே திராவிடம்னா இந்தியா கூட்டி அவர் ஆதரிச்சிருக்கோம். படத்தை பத்தி பேசுங்க. அது நான் படிக்கும் போது எங்களுக்கு சொல்லப்பட்டது. எங்க ஸ்கூல்ல டிடிடிஎஸ் தோத்திரம் தான் சொல்லணும். எங்க இதுல கிறிஸ்டின் சொந்தக்காரங்க தோத்திரம் அம்மா நான் மட்டும் போயிட்டு இருக்கேன். அது அவங்க இல்ல காசு இந்த படத்தில் கொடுத்து காட்டல. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நான் வந்து நேற்றைய படத்தை கடுமையா எதிர்த்தேன். நேற்றைய படம் எதிராக இருந்தது, இயல்புக்கு எதிராக இருந்தது நேற்று படம். அதனால இல்லை, அதாவது என்ன வெள்ளைக்காரன் வந்த அப்புறம் இந்த கிறிஸ்தவ மதம் வந்துச்சு. வெள்ளைக்காரன் இந்த பால் பவுடரு வேலை இதெல்லாம் கொடுத்து தான் மதத்தை வளர்த்தான். மதத்தையும் கல்வியையும் வளர்த்தான் வெள்ளைக்காரன். அதனால் கல்வியை வச்சுக்கிட்டோம். மதம் இப்போ இன்றைக்கி எங்கள் ஊரில் மதம் மாற இருக்க தான் செய்கிறாங்க. அந்த படத்தை பற்றிய அந்த கதை தான் இது. நீ யாரியா நீ நவரியா? நீ பத்திரிகாரா? நீ நான் பேசுவியா? பதில் சொல்றாரு. நான் இருங்க. நீங்க தான் சொல்ல சொன்னீங்க அவரை. ஹலோ, அவர் நீங்க தான் சொல்ல சொன்னீங்க. இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் பத்திரிகைக்காரன், என்னை பேச சொன்னாங்க, நான் பேசுறேன். பத்திரிகையாளர் தான் வர சொன்னீங்க. அப்புறம் அவர் எங்க ஆமா இல்ல முரண்பாடு இல்ல முரண்பாடு எங்க நான் இப்ப பேசினேன்ல, வெள்ளைக்காரன் வந்தான், பால் பவுடர் கொடுத்தான், வேலை கொடுத்தான், மதம் மாத்தினான். உண்மையா இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காரு. அதே யாருடைய பணத்தில் கொடுத்தான்? நம்ம நாட்டில் பிச்சை எடுத்து கொடுத்தான். ஸோ அதனால நீங்க வந்து அது அந்த இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்
ரெண்டும் ஒன்று தான். கெஞ்சுறது இது அப்புறம் நமக்கு முதல்ல கெஞ்சினது, அதுக்கப்புறம் சொன்னது. கேட்டு வாங்க பிச்சை தானே. சரி, படத்தை பற்றி பேசுவோம். படத்தை பற்றி இந்த படத்தை பொறுத்து சார் பேசிட்டு. இல்லை எங்கள் ஊரில் டிடிடிஏ பள்ளிக்கூடம் இருக்குது. அங்கே தானே டிடிடிஏ, அது அந்த அதாவது ப்ராட்டஸ்டன்ட் மதத்தை சேர்ந்த பிஷப்பு திருநெல்வேலி பூனியா பெரிய சொல்கிறது கேளியா. பள்ளிக்கூடம் டிடிடிஏ பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நடந்த நடைமுறையே ஒரு காமிச்சிருக்காரு. யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பாதித்த என்னை கிராஸ் பண்ண விஷயங்களை தான் நான் இதில் பார்த்தேன். நல்லா இருந்து படம். தேங்க்யூ சார். அது மற்றவங்க அதான் எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. இவங்க அப்பா எனக்கு தெரியும், இவங்க அம்மா எனக்கு தெரியும். இவங்க அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன். அன்றைக்கி அவங்க ஜீன்ஸ் இன்றைக்கி நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கு. அது பேயாவும் நல்லா பண்ணியிருக்கு. அதுமாதிரி கதாநாயகம் நல்லா பண்ணி, இந்த பொண்ணு நல்லா பண்ணி, எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் கூட மலையாள சாயலில் இருக்கார், நல்லா பண்ணியிருக்காரு. அதைத்தான் நம்ம சொல்லணும். அதை சுகுமார் இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி, வாழ்த்து. ஆனா இங்க மட்டும் தான் நம்ம எல்லா சாமியை வச்சு சொல்றோம். அவங்க மட்டும் வேற விஷயத்துக்கு வரவே மாட்டாங்க. நீங்க சொல்ற விஷயம் கண்டிப்பான ஒரு முரண்பாடு இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவால செய்ய முடியாத விஷயத்தை இந்துவால செய்ய முடியும் சொல்றீங்க. ஏன்? இல்லை, நான் இதில் மதத்தை குறிப்பிடலை. நான் என்ன சொல்கிறேன், என்ன அடையாளங்களை சொன்னேன். இல்லை என்ன இல்லை அது என்ன, அதான் சொன்னேன். என் மண் சார்ந்த அடையாளங்களும் சொன்னேன் தவிர நான் எந்த மதத்தையும் சார்ந்து கதை சொல்லலை. இது ஒரு ஹாரர் மூவி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த படத்துடைய கதை தவிர ஒரு காதலிக்கிற ஒரு அந்த மதத்தில் சொன்னது தான். ஒரு சின்ன பொண்ணு தன்னுடைய பழைய நினைவுகளே இருந்துட்டு இருக்கிற பொண்ணு, காதலிக்கிற பொண்ணு, அது ஒரு பேய மாதிரி என்ன பண்ணுறதுங்கிற கதை. ஹீரோவா? ஹீரோ தான் சொன்னேன், எங்கள் குலசாமி கதை அப்படின்னாரு. ஹீரோ அர்ஜென்ட்டாக ஒரு திருமணத்துக்கு போயிட்டாரு, ட்ராவலில் இருக்கார். நாளைக்கு காலையில் வராரு. ஆமாம், வந்தார் இல்லையா? ஆமாம். இல்லை ஏன்னா எல்லாருமே கேமரா இல்லை, அதுதான் அது இருக்காரு. இசை அமைப்பாளர் இருக்காரு, இந்த ஆர்ட் டைரக்டர் இருக்காரு. அவர் அதில் ஒரு காமெடி, உங்களுக்கு யாரும் இவரோட காமெடி பிடிக்கலையா? இவர் நடிச்சிருக்காரு. சேஸ்விதா வந்துருக்காங்க, நல்ல ஒரு பாடலுக்கு ஆடி இருப்பாங்க. நல்ல இவங்க இருக்கிறாங்க பேயாட்டு. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சார் படத்தை பற்றி கேளுங்க சார். இல்லை அந்த ஃபாதர் நான் படிக்கும்போது எனக்கு இருந்த ஃபாதர் வேறு. ஆமாம், தமிழ்நாட்டு ஃபாதர்னு நான் யாரும் சொல்லலை. நான் படிக்கும் அவரோட பேரே தான் வச்சுருக்கால. ஆமாம், தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர் தானே அவர். தவறா காட்டவே இல்லை. இல்லை அது அந்த அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா அது கதையில் நடந்த என்ன. இப்போ நீங்கள் ஒரு ஆள் கேட்குறீங்க, இங்கே 90 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 99 பேருக்கு தெரியும் இதெல்லாம். இல்லை 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 நான் அது படத்தில் சொல்லியிருக்கேன். அந்த படம் இல்லை, அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு படம் இல்லை 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 இங்கே இருங்க. யாரு யாரு நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? அதுக்கு முன்னாடி என்ன பண்ண சார்? கல்வி முதல்ல உங்களுக்கு கல்வி தேவைக்கான கல்வி. இன்னைக்கு நீங்கள் டாக்டர் ஆகணும்னு படிச்சிங்கன்னா இருங்க கேட்டது பதில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா கல்வி உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது? இன்னைக்கு எதுக்கு தேவைப்படுது? வேலைக்குன்னா எந்த வேலைக்கும் தேவைப்படுது. நீங்கள் இன்ஜினியர் படிக்கணும், இன்ஜினியர், டாக்டர்னா டாக்டர், வக்கீல் படிப்பீங்க. அன்னைக்கு என்ன தேவை இருந்தோ அதை படிச்சுக்கிட்டு இருந்தால் அப்பவும் கல்லூரி இருந்தது. ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு வெளியிடுறேன். நீங்கள் நாளைக்கு வேணால் அவங்களுக்கு எடுத்துறேன். நீங்கள் இன்றைக்கி கூட நீங்கள் ஒன்றும் இல்லை, அது கூகுளில் போய் பார்த்தாலோ விக்கிபீடியாவில் பார்த்தாலோ இருக்கும். கல்லூரிகள் நமக்கு 1600 இருக்குது. சொல்கிற கேளுங்க. கணிதம் இல்லாமல் இருந்துச்சா? சயின்ஸ் இல்லாமல் இருந்துச்சா? இவ்வளோ பெரிய அந்த 9 கோள்களை கொண்டு ஒரு கோயிலில் வச்சுருக்கானே, அது என்னது? இவன் இன்னைக்கு எப்படி கண்டுபிடிச்சான்? அறிவியல் இல்லாமையா? மொழி, அறிவியல் எல்லாமே இருந்தது, கணிதம் எல்லாமே இருந்தது. அது கொடுங்க. அதாவது உங்கள் பரம்பரை நீங்கள் அப்படி பாதிக்கப்பட்டீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் தமிழர்கள் எல்லாருமே அறிவாளியாக இருந்தான், தமிழன் படிச்சிருந்தான், தமிழன் அறிவோடு தான் இருந்தான்.
கூல் சுரேஷ்க்கு வந்து ஒரு ஃபுல் பாட்டு கொடுத்துருக்கீங்க. ஆமா. மேடைக்கு மேடை சொல்ல எனக்கு சான்ஸே கொடுக்கறது இல்ல, டான்ஸ்ல ஆட வச்சிருக்கீங்க. ஏன் என்ன காரணம்? அதுக்கப்புறம் வந்து அதே டான்ஸ் வந்து கடைசி சீன்ல நீங்க ஒரு விஷயம் வந்துருக்கீங்க, முஸ்லிம்ஸும் அந்த சாமியார் மாதிரி காட்டியிருப்பீங்க. எப்படி அது? அதான் முஸ்லீம் சாமியாரன் காட்டுறதில்ல, அதை இந்த வரைக்கும் மட்டும் படிச்சுடுறான். குல் சுரேஷ் 2 வரேன். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு டயலாக் வரும், நீங்கள் பார்த்துருங்க. சாமி தாய்மாமன் மேலேயும் அவன் மகன் மேலையும் வந்திருக்குது அப்படிம்போம். அதான் அவர் தாய்மாமன், அவர் முஸ்லீம் இல்லை. டைலாக் போட்டா எல்லாம் சரியாயிடும். இல்லை அவர் அது உண்மையில கதைப்படி அப்படி தானே வருது. உண்மையில ஹீரோ உண்மையில அவங்க வந்து உறவினர் தான். எல்லாருமே என் உறவினர். திருத்தூரா முஸ்லீமா இருக்கு. ஆமாம் அதுதான். அப்புறம் என்ன அரபு நாட்டில் வந்து சொல்கிறீங்களா? எல்லாருமே என்ன தாய்மாமன், என் அண்ணன் தம்பி, என் சித்தி மாமன் மச்சனம் தான். சரி, கூல் சுரேஷ் நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் இவரை போட்டதுக்கு அப்புறம் தான் அதை விட இவர் சார் தான் அவரை போடலாம் நான் இருந்தேன். ஏன்னா அந்த கேரக்டரை அந்த கேரக்டருக்கு அவர் சரியாக இருப்பாருன்னு தான் சொன்னார் தவிர மற்றபடி அவர் இப்படி ப்ரொமோஷன் பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியாது. முதல்ல அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அவர் இந்த மாதிரி பண்ணவும் இல்லை. இல்லையா? அதெல்லாம் மேடைக்காக பேச வேண்டியது சார். அவர் நிறைய சார் அது 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 முத்தத்துக்கு சத்தம் வராமல் தான் இருக்கணும் தவிர அது பள்ளிக்கூடமா கிளாஸாக அதுன்னு தெரியாது. என்ன காதல் வெளிப்படுறது எந்த இடத்துல வேணாலும் வெளிப்படும். அது ஆண்களாக இருக்கிறோம், பெண்களாக இருக்கிற, வயசுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரியும். நன்றி, வணக்கம்.